வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு காலத்தில் சோழ தேசத்தின் தலைநகராகவும் தென்கிழக்கு ஆசியாவின் தலைநகராகவும் விளங்கிய ஒரு நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ராஜேந்திர சோழன் தன்னோட கங்கை படையெடுப்பின் வெற்றியின் அடையாளமாக 1025ஆம் ஆண்டு 3 விஷயங்களை செஞ்சார். ஒன்று, பொன்னேரி என்கிற சோழகங்கம் ஏரி. ரெண்டாவது, கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இரண்டாவது தலைநகரம். 3, கங்கை கண்ட சோழீஸ்வரம் என்கிற இந்த கோயில். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோ நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற அந்த ராஜகோபுரம் தான் சோழீஸ்வரரோட கோயில். கோயில் பல போர்களாலேயும் பல விஷயங்களாலேயும் தரைமட்டமாக்கப்பட்டு மறுநிர்ணயம் செய்யப்பட்டது. இதோட முகப்பில் தெரிகிற 2 தூண் தான் முதல் நிலை ராஜகோபுரம். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மொட்டை கோபுரமாக தெரிகிறது 2ஆம் நிலை ராஜகோபுரம். இந்திய தொல்லியல் துறையாலும் யுனெஸ்கோவினாலும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிவன் கோயில். கோயிலோட முகப்பிலேயே பிரம்மாண்டமாக 2 துவாரபாலகர்கள் நிற்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் தான் இருக்கக்கூடிய துவாரபாலகர் சிலையிலே 2வது பெரிய சிலை. அந்த துவாரபாலகர்களை பார்த்துட்டு நம்ம கோயிலோட 2ஆம் நிலை ராஜகோபுரத்திலிருந்து உட்புறம் போகலாம். இந்த கோயிலில் கொடிமரம், நந்தி, கோபுரம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். கொடிமரத்தை வணங்கிட்டு அதற்கு அடுத்தாற் போல் இருக்க படிபீடத்தையும் வணங்கிட்டு அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நந்தீஸ்வரரை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு முதலில் கட்டப்பட்ட நந்தீஸ்வரர் இவர் இல்லை. இந்த கோயில் அழிக்கப்பட்டு மறுநிர்ணயம் செய்யப்பட்ட போது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உடையார்பாளைய ஜமீந்தர்களால் கட்டப்பட்ட சுதைமண் சிற்ப நந்தீஸ்வரர் தான் இது. இதற்கான ஆதாரத்தை இங்கே கல்வெட்டுக்களாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் பல அரசர்களின் கீழ் இருந்தாலும் அவர்களோட பராமரிப்பாலேயும் அவர்களோட சேவைகளாலும் இந்த கோயில் மறுபடியும் கட்டப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த பாதி நிலையிலான கோயில் மட்டும்தான் நம்ம கண் முன்னாடி தெரியுது. உண்மையான கோயிலாக முழுவதுமாக இருந்திருந்தால் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது இந்த 20 அடி உயரமுள்ள நந்தீஸ்வரரை வணங்கிட்டு அவரை சுற்றி பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு உள்புறத்தில் போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது முன்புறம் இருக்கக்கூடிய கீழ் தூண்களில் இருந்தே ஆரம்பிக்குது. இந்த கோயிலை சுற்றி அவ்வளவு கல்வெட்டுக்கள் இருக்குது. ஆனால் இந்த எந்த ஒரு கல்வெட்டிலையும் இந்த கோயிலை கட்டின ராஜேந்திர சோழனோட பேர் இடம்பெறவே இல்லை. வேறு ஊர்களில் கிடைத்த செப்பு பட்டயங்களில் குறிக்கப்பட்டதை வச்சும் வேறு ஊர்களில் கிடைச்ச கல்வெட்டுக்கள் மூலம்தான் இதை கட்டினது ராஜேந்திர சோழன் தெரிய வந்து. இப்போ நம்ம கோயிலோட உட்பிரகாரத்துக்குள்ளே போகலாம். இங்கேயும் துவாரபாலகர்கள் நம்மளை வரவேற்கிறாங்க. வாயிற் காவலர்களான துவாரபாலகர்களோட அற்புதமான அந்த சிற்பத்தை பாருங்கள். அவ்வளோ ஒரு கலைநயத்தோட மாலைகள் இட்டு கையில் ஆயுதங்களோடு எங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் துவாரபாலகர் சிதைவுற்ற நிலையில் இருக்கார். இந்த கோயிலாக மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் போர் தளமாகவும் போர் கருவிகளை வைக்கும் இடமாகவும் இருந்திருக்கு. அதன் வெளிப்பாடுகளாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் சிதைவுற்று தான் இருக்குது. துவாரபாலகரை வணங்கிட்டு முன்புறம் இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் வணங்கிட்டு வாங்க நம்ம அந்த ஈசன் சன்னதிக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட முகப்பு பகுதி அப்படிங்கிறது வடிவிலான ஒரு அழகிய கட்டமைப்பிலே கட்டப்பட்டிருக்கு. முன்புற கல் தூண்கள் ஒரு உட்பிரகாரத்தை தாங்கும்படியாக கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கற்தூணிலையும் ஒவ்வொரு விதமான சிலைகளும் ஒவ்வொரு விதமான கற்பனை வரைகளும் இருக்குது. இந்த கோயிலில் ஒரு கல் தூணில் நான் ஒட்டகத்தோட சிற்பத்தை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
சிவனை எண்ணி சிவதாண்டவமாடும் சிவாச்சாரியார். கோயிலோட உள்பிரகாரத்தில் பல்வேறு விதமான கதைகளையும் சிவ புராணங்களையும் சொல்லும் கல்வெட்டு சிற்பங்கள் அந்த அறை முழுவதுமே நிரம்பி இருந்துச்சு. கோயில் கர்ப்பகிரகத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு பகுதியில் போனால் கண்டிப்பாக பாருங்கள், ஒவ்வொரு சிவ புராண கதை சொல்லும் சிற்பங்களும் அங்கே வடிக்கப்பட்டு இருக்கு. இந்த சோழீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்க அமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிங்க அமைப்புகள்லேயே மிகப்பெரியது. உயரத்திலையும் அகலத்திலையும் மிகப்பெரிய அமைப்பு கொண்ட லிங்கம் இங்கே காணப்படுது. அந்த சிவனை நம்ம வணங்கிட்டு கோயிலோட மற்ற புறங்களில் இருக்கக்கூடிய சிலைகளையும் அதற்கு உண்டான கதைகளையும் வரலாறுகளையும் பார்க்கலாம். அன்னாபிஷேகம் அன்னைக்கு இங்கே சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்து சிறப்பானதொரு வழிபாடு செய்வாங்க. இதான் முன்புறத்தில் உள்ள துவாரபாலகர்களோட சிலை. இதை தாண்டி உட்புறத்தில் அந்த சிவன் நமக்கு காட்சி தராரு. மிகப்பெரிய உருவத்தில் இங்கே இருக்க சிவலிங்கம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். கோயிலோட உட்புறத்தில் நம் முன்னோர்கள் வணங்கிய அனைத்து விதமான தெய்வங்களோட சிற்பங்களும் அடுக்கி வச்சிருக்காங்க. தவ்வை, வராகி அம்மன், நாகபாம்புகள், ஸ்ரீநாகங்கள், அம்மனோட சிற்பங்கள் போன்ற அனைத்து விதமான சிற்பங்களும், விநாயகரோட சிற்பமும் அங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இதுதான். ஒவ்வொரு கோயிலையும் நவகிரகம் இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் நவகிரகம் இல்லை. அதற்கு பதிலாக சௌராஷ்டிரா நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட சௌரபீடம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இருக்குது. இந்த அமைப்பில் முன்புறத்தில் சூரிய பகவானும் அதை சுற்றி மற்ற நவகிரக கோள்களும் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இது சௌராஷ்டிரா நாட்டில் இருந்து வெற்றி பெற்றதன் அடையாளமாக கொண்டு வந்திருக்காங்க. கோயிலோட சுவர்களில் ஆங்காங்கே தவ்வை அவங்களோட சிற்பமும் மக்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் கோயிலோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயிலோட வெளிப்பிரகாரத்தை போய் பார்க்கலாம். இப்போ பார்க்குறதுக்கே கோயிலோட வெளிப்பிரகாரம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இதே 1000 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வெளிப்பிரகாரம் 2 அடுக்குகளாக இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் முற்றிலும் சிதைக்கப்பட்டு பல்வேறு இடத்திற்கு அந்த கற்கள் அனுப்பப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கு கோயில். கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் பரிவார தெய்வங்களோட சிற்பங்கள் இருக்குது. பரிவார தெய்வங்கள்னால் இந்த கோயிலோட காவல்காரர்களாக இருக்கக்கூடியவங்க. இந்த கோயிலோட அமைப்பானது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று தென் கைலாயம், இன்னொன்று வட கைலாயம். நம்ம 2 பகுதியும் தனித்தனியாக பார்க்கலாம். கோயிலோட அடிக்கட்டுமானத்தில் இருந்தே சிற்பங்களும் சிலைகளும் அவ்வளோ ஒரு அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட ஒவ்வொரு சிற்பத்தும் அந்த சிற்பத்திற்கான கதைகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது தென்புறம் உள்ள நுழைவாயிலோட அமைப்பில் இருந்து நம்ம பார்க்கலாம். தென்புற நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்கள் பிரம்மாண்ட முறையில் நம்மளை வரவேற்கிறாங்க. தென்புற நுழைவாயிலின் இடதுபுறத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பிச்சாடனார் அவரோட சிற்பம். இது 6 கைகளை கொண்ட பிச்சாடனாராக இருந்திருக்காரு. இவர் கங்காதனார் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறாரு. வாமன வதம் செய்த பிறகு ஆக்ரோஷமாக காட்சி தரும் கங்காதனாரோட சிற்பம் இது. இதில் 2 கரங்கள் சேதாரம் அடைஞ்சிருச்சு. அதற்கு அடுத்த பக்கத்திலேயே துவாரபாலகர்களோட சிற்பம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய வேலைப்பாடை பாருங்கள். அந்த துவாரபாலகர்களோட கால் பகுதியில் ஒரு யானையும் யானையை விழுங்கும் மலைப்பாம்பும் அந்த மலைப்பாம்புவை
துவாரபாலகர்கள் மிதிச்சிருக்கிறது மாதிரி இந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அப்போது அந்த சிற்பத்தோட பிரம்மாண்டத்தை நம்ம உணர முடியுது. அதை இந்த ஒரு சிற்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. மறுபுறத்துலேயும் இன்னொரு துவாரபாலகரோட சிற்பமும், உட்புறத்தில் சமய முனிவர்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. நுழைவாயிலோட வலது புறத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே இருக்க கஜலட்சுமி சிற்பம் மிக அற்புதமாக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் யானைகள் பூத்தூவும்படி 2 புறமும் தாமரைகளை ஏந்தியபடி தாமரை மேலே அமர்ந்திருக்காங்க. இவருக்கு மேல்புறத்தில் ஒரு சிறிய குடுமி போட்ட சிவனை வணங்கும் பக்தரோட சிற்பம் இருக்குது. இதுதான் ராஜேந்திர சோழனோட சிற்பம். இவ்வளோ பெரிய கோயிலை செதுக்கிட்டு அவங்களோட சிற்பம் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதற்கு அடுத்தாற்போல் நர்த்தன கணபதியோட சிற்பம் இருக்குது. இதற்கு அடுத்து இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரரோட சிற்பம். ஒரு புறம் ஆணாகவும் ஒரு புறம் பெண்ணாகவும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் இது. இதற்கு அடுத்தாற்போல் தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் இருக்குது. ஆனால் இங்கே இருந்த உண்மையான தட்சிணாமூர்த்தி சிற்பம் இது இல்லை. வேறு எங்கேயோ இருந்து வேறு சிற்பத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உண்மையான சிற்பம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கலாம். இதற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடியது சங்கர நாராயணரோட சிற்பம். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா இணைந்திருப்பது போன்ற ஒரு சிற்பம். இதற்கடுத்து ஆடாள் வல்லானோட சிற்பம் இருக்குது. கோவத்தோடு ஆடும் காளியின் முன்புறம் அவர் கோவத்தை குறைக்கும் வகையில் சிவதாண்டவம் ஆடுறாரு. அந்த சிவதாண்டவத்தை தானும் பார்க்கணும் கேட்ட காரைக்கால் அம்மையார் கீழ்ப்புறத்தில் முதியோர் உருவத்தில் இருந்து அதை ரசிக்கிறாங்க. சிவகணங்கள் இசைக்க இதை அத்தனையும் பக்கத்திலிருந்து பார்வதி தேவியார் ரசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பத்திலேயே ஒரு மாபெரும் கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. மேற்புறத்தில் தேவதூதர்கள் இதை ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. கீழ்ப்புறத்தில் காளி தேவியோட சிறிய சிற்பத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதற்கடுத்து கோயிலோட தென் கைலாயம் அப்படிங்கிற 2ஆம் நிலை கோயிலை போய் பார்க்கலாம். இங்கே தனி சன்னதியில் தென் கைலாயம் அப்படிங்கிற ஒரு சிவாலயமும் இருக்குது. இங்கே தென் கைலாயம் வட கைலாயம் அப்படிங்கிற 2 சிவாலயங்கள் இருந்திருக்கு. இதான் தென் கைலாயம். இதோட முன் மண்டபம் முற்றிலும் இடிக்கப்பட்டு கோயில் இருந்ததுக்கு அடையாளமாக வெறும் சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்குது. கோயிலோட உள்புறத்தில் எந்த ஒரு லிங்க அமைப்புகளோ எதுவுமே இல்லை. அனைத்துமே சிதைக்கப்பட்டு வெறும் கோயில் மட்டும்தான் இருக்குது. இது சிவாலயம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக கோயிலோட முன்புறத்தில் துவாரபாலகர்களோட சிற்பம் இருக்குது. இதுதான் அந்த துவாரபாலகர்களோட சிற்பம். இதை பார்த்துட்டு நம்ம கோயிலோட தென் கைலாயத்தோட வெளிப்புறத்தை சுற்றி பார்க்கலாம். தென் கைலாயம் அப்படிங்கிற இந்த கோயில் ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட ஒரு முழு கோயிலுக்கு உண்டான அனைத்து சிலைகளோடையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆனால் காலத்தாலையும் சில போர்களாலையும் அந்நியர் படையெடுப்புகளாலையும் பாதி சிதலமடைஞ்சு கோயிலோட மற்ற சிலைகள் எதுவும் இல்லாமல் இப்போது வெறும் காட்சி பொருளாக மட்டுமே நிற்கிது. இதற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய விநாயகரோட சன்னதியும் ஒன்று இருக்குது. அதுவும் முழுவும் கருங்கற்களாலான ஒரு விநாயகர் சன்னதி தான். இங்கேருந்து பார்க்குறப்போ ராஜகோபுரம் அவ்வளோ ஒரு கம்பீரமாக தெரியுது. இது ஒரு முழு லிங்க வடிவிலான ஒரு கோயிலாகவே ராஜராஜ சோழன் அமைச்சிருக்காரு. இதுதான் அந்த விநாயகரோட சன்னதி. விநாயகரோட சன்னதியில் போய் விநாயகரை வணங்கிட்டு நம்ம அந்த கோயிலையும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிற்பங்களையும் வணங்கிட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்க மற்ற சிற்பங்களை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிற்பம் கங்காதரர். சிவன் கங்கைக்கு தலையில் இடம் கொடுத்ததுனால கோவிச்சிட்டு போகிற பார்வதியை சமாதானப்படுத்தும் சிவனோட சிற்பம். இங்கே கங்கையும் பார்வதியும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியவர் லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் ஆதியும் அந்தமும் அறிய முடியாத ஒரு கடவுள். அவரை பற்றி தனியாக நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்து ஸ்ரீ விஷ்ணுவோட சிற்பம் இருக்குது. ஸ்ரீதேவி பூதேவி என்ற 2 மனைவியரோட காட்சி தரும் ஸ்ரீ விஷ்ணுவோட அவரை சுற்றி அவரோட பக்தர்களும் தேவர்களும் அவரை வணங்கும்படியான சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தை தொடர்ந்து இருக்கக்கூடியவர் ஸ்ரீ முருகப்பெருமானோட சிற்பம்.
முருகப்பெருமானோட சிற்பம் ஏன் இருக்குன்னா, அவர் ஒரு போர் கடவுள். எந்நேரத்தையும் வாழ்க்கையை போர்லேயே தொலைச்ச ராஜேந்திர சோழன் போர் கடவுளான முருகனோட சிற்பத்தை வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதை தொடர்ந்து வர்றது சிவன் பார்வதியோட ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். இதை சுற்றி வணங்கும் பக்தர்களோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இதற்கடுத்து இருக்கக்கூடிய சிற்பம் காலசம்ஹாரமூர்த்தி. மார்க்கேண்டேயரை யமனிடம் இருந்து பாதுகாப்பு பண்ணும் சிவனோட ஒரு அற்புத தாண்டவ காட்சி. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கொற்றவை அப்படிங்கிற துர்க்கை அம்மனோட சிற்பம். 6 கரங்களோட ஆக்ரோஷமாக நிற்கக்கூடிய கொற்றவை மற்றும் துர்க்கை அம்மனோட சிற்பம். அவ்வளோ ஒரு அற்புதமாக செதுக்கப்பட்ட சிற்பம் அது. இதை தாண்டி இருக்கிறது கோமுகி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ச்சனை செய்து வரக்கூடிய நீரை சேர்த்து வைக்கக்கூடிய தொட்டி. அந்த தொட்டியினோட மேற்புறத்தில் பிரம்மன் தன்னோட 2 மனைவியரோட காட்சி தர்றாரு. தாடி வைத்து கொண்டு 4 முகத்தோடு பிரம்மன் காட்சி தர்றதை நான் இங்கே தான் பார்க்குறேன். அவரை சுற்றி அவரோட பக்தர்கள் வணங்கும் காட்சியும் தனித்தனி சிற்பமாக செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. பிரம்மரோட சிற்பத்தை தொடர்ந்து பைரவர், கால பைரவரோட ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிற்பம் ஒன்று மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. கால பைரவரோட சிற்பத்தை தாண்டி இருப்பது காமசம்ஹாரமூர்த்தி. செருக்குற்ற காமனை தன்னோட நெற்றிக்கண்ணால் எரித்து மறுபடியும் வேண்டிக் கொண்டதன்படி அவருக்கு மறுபிறப்பு கொடுத்த சிவனோட சிற்பந்தான் இது. அவங்க வேண்டுறது காமனோட மனைவியார் வேண்டிக் கொள்ள மறுபடியும் காமனை உயிர்ப்பித்து அருள் வழங்கிய சிற்பம் அது. அது அழகிய வடிவில் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. கோயிலோட வடப்புற நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். பின்புறத்திலிருந்து வடப்புற நுழைவாயில் வரையும் அதிகமான கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு. இது ராஜேந்திர சோழனுக்கு பின்னாடி வந்த அரசர்கள் இந்த கோயிலுக்கு கொடுத்த கொடைகள், மற்ற பொதுமக்கள் கொடுத்த கொடைகள் எல்லாமே இங்கே கல்வெட்டுகளாகவே செதுக்கப்பட்டிருக்கு. இது வடப்புறத்தில் உள்ள நுழைவாயில். வடப்புற நுழைவாயிலையும் 2 துவார பாலகர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. கம்பீரமான தோற்றத்தோட 2 துவார பாலகர்களும் இங்கே காவல் பணி புரிகிறாங்க. அலையியல் சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய துவார பாலகர்களோட மிகப்பெரிய 2வது சிற்பம் இந்த கோயிலில் தான் இருக்குது. முதல் சிற்பம் தஞ்சாவூரில் இருக்குது. அந்த துவார பாலகர்களை பார்த்துட்டு வடக்கு நுழைவாயிலோட வலதுபுறத்தில் உலக சிற்பக்கலைக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சிற்பமாக இருக்கக்கூடிய சண்டகேச பெருமாள் அனுகிரக மூர்த்தியோட சிற்பம் இருக்குது. சிவனோட முதல் அடியாராக வணங்கப்படக்கூடிய விசாக சர்மனுக்கு முடிசூடும் சிவன் அவரை சண்டகேச பெருமாளாக அறிவித்த ஒரு நிகழ்வை தான் இங்கே சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. தன் தவம் செய்யும்போது, சிவனை வணங்கும்போது தடுத்த தன்னோட தந்தையோட கால்களை வெட்டும் பொழுது ஏற்பட்ட ஒரு காட்சி தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு அவருக்கு சிவன் அருள் வணங்குறபடி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அதற்கு எதிர்த்தாற் போலவே ஞான சரஸ்வதியோட சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. நுழைவாயிலின் முன்புறத்தில் சோழர்களோட பெருமை சொல்லும் ஒரு கல்வெட்டும் செதுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய கல்வெட்டு அது. அதை சுற்றி அனுகிரக மூர்த்திகளோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வட கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல மரம் வன்னி மரம். இங்கே ஒரு வன்னி மரம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வட கைலாயம் அப்படிங்கிற அமைப்பும் சிவனோட கோயில் தான். ஆனால் கால ஓட்டத்துலேயும் பின்வந்த நாட்கள்லையும் அது அம்மனோட சன்னதியாக மாற்றப்பட்டிருக்கு. இதுதான்
வட கைலாயம் அப்படியே அமைக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு கோயில். இந்த கோயிலில் முன்புறத்தில் துவாரபாலகர்களோட சிற்பங்கள் இருக்குது. உட்புறத்தில் அம்மனோட சிற்பம் இருக்குது. இந்த கோயிலை சுற்றியும் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளவு நுணுக்கமாகவும் அழகான முறையிலும் செதுக்கப்பட்டிருக்கு. இது இந்த கோயிலோட முகப்பு வாயில். முகப்பு வாயிலில் ராஜராஜ காலத்தோட சில சித்திரங்களும் இங்கு காணப்படுது. அதையும் போனால் கண்டிப்பாக பாருங்கள். அழிஞ்ச நிலைமையில், பாதி அழிஞ்ச நிலைமையில் இந்த செவுத்தில் அந்த சிற்பங்கள் சித்திரங்கள் இருக்குது. வட கைலாயத்தின் கோயில் சிற்பங்கள் கோபுரத்தில் இருந்து தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் அனைவரோட சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இதுவும் கருங்கல் கோயில் தான். நிறைய கால ஓட்டத்தில் சிதிலம் அடைஞ்சு போனாலும் அவ்வளோ அற்புதமான ஒரு கோயிலாக இருக்குது. கோயிலோட பின்புறத்தில் லிங்கோத்பவரோட சிற்பம் இருக்குது. கோயிலை தூரத்திலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு சிறிய பிரதீஸ்வரர் கோயில் மாதிரியே அது காட்சி அளிக்குது. பிரதீஸ்வரர் கோயில் 2 அடுக்குகளாகவே கட்டப்பட்டிருக்கு. ஒரு அடுக்கு முற்றிலும் சிதிலமடைஞ்சு போயிடுச்சு. கோயிலோட வடக்கு புறத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரோட சன்னதி இருக்குது. இதுதான் சண்டிகேஸ்வரரோட சன்னதி. ஒரு கோயிலோட அத்தனை வரவு செலவு கணக்குகளையும் பார்க்கக்கூடியவர் தான் சண்டிகேஸ்வரர். அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதிக்குள்ளே போயிட்டு சண்டிகேஸ்வரரை பார்க்கலாம். இதான் சண்டிகேஸ்வரரோட சன்னதி. ராஜேந்திர சோழன் தன்னோட சாளுக்கிய படையெடுப்பு வெற்றியின் அடையாளமாக அங்கிருந்து காளி சிலைகளை கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு பாதுகாப்பு தெய்வங்களாகவே ஆக்கியிருக்காரு. தன்னோட தலைநகருக்கும் 4 புறங்க எல்லைகளிலையும் அந்த காளி கோயிலோட சிற்பங்களை நிர்மாணம் பண்ணியிருக்காரு. அது 4 ஊரில் இந்த 4 திசைகள்லையும் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளேயும் தஜபுர காளி அம்மனா சிருங்கேரி தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காளி சிற்பம் கோயிலுக்கு உள்ளேயே வைக்கப்பட்டிருக்கு. இது அந்த நாட்டை வெற்றி பெற்றதன் அடையாளமாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பான விஷயமாக இங்கே இருக்கக்கூடியது சிம்ம கிணறுங்கிற அமைப்பு தான். சிம்ம கிணறின் வயிற்று பகுதிக்குள்ளே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அபிஷேகத்திற்கோ மற்ற பல விஷயங்களுக்கோ பயன்படுத்துவதாக இந்த அமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த சிம்ம கிணறு அமைப்பு பழைய கோயிலில் கிடையாது. பின்னால் இந்த கோயிலோட நிர்வாகத்தை பண்ணின உடையார் ஜமீன்தார்களால் இது அமைக்கப்பட்ட ஒரு சுதைமண் சிற்பம்தான். இது அவ்வளவு கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த சுதைமண் சிற்பத்தோட வாய்ப்பகுதிக்குள் உள்ளே போயிட்டு அந்த நுழைவாயில் இந்த கிணத்தோட ஒரு பகுதியில் போய் இணையுது. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த பகுதியில் ஆரம்பிக்கிற அந்த வாய்ப்பகுதி அதோட மறுமுனையானது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் கிணற்றோட உள்புறத்தில் ஒரு நுழைவாயிலாக திறக்குது. அதை கிணற்றுக்குள்ளே இருந்து நம்மளால் பார்க்க முடியும். இதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே பாருங்கள். இப்போது அந்த நுழைவாயில் நமக்கு தெரியும். இதுதான் அந்த நுழைவாயிலோட மற்றொரு பகுதி. இந்த கோயிலில் சிதிலமடைஞ்ச பல சிற்பங்களும் பல ஊர்கள்லேயும் பல இடங்களையும் கிடச்சிது. அதையெல்லாம் ஒரு காட்சி பொருளாக்கி கோயிலோட திருச்சுற்று மண்டபத்தில் வரிசையாக காட்சி பொருளாக அடுக்கி வச்சுருக்காங்க. இவ்வளவு சிற்பங்களும் பல ஊர்கள்லேயும் பல பகுதிகளிலும் இருந்து இந்த கோயிலில் வந்து கொடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க. திருச்சுற்று மாளிகை, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகை மாதிரியே பக்தர்கள் இந்த கோயிலை முழுவதுமாக சுற்றி வர்றதுக்கு எந்த விதமான மழையோ வெயிலோ படாதபடிக்கு
2 அடுக்குகளை கொண்ட திருச்சுற்று மாளிகையை கட்டியிருக்காங்க. மக்கள் கோயிலை பார்த்த வண்ணமே திருச்சுற்று வரும்படி. அதோட எஞ்சிய ஒரு சிறிய துண்டு போன்ற பகுதி தான் வடக்கு புற கோபுரத்தின் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த திருச்சுற்று மண்டபம். இப்போ உயரத்தில் 2வது மண்டபத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, ஆனால் நம்ம நண்பர்களுக்காக நான் அதை போய் எடுத்து காட்டுறேன். இதுதான் அந்த 2வது தளத்தில் இருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகையினோட அமைப்பு. பாருங்கள், அந்த தூண்களுக்கு இடையில இருந்து கோயிலை நம்ம பார்த்துக்கிட்டே அந்த கோயிலை முழுவதுமாக சுற்றி வரும்படியாக அந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. நம்ம சுற்றி வரும்போது கோயிலோட அமைப்பு இப்படி தெரியும். இது கோயிலை சுற்றியே இருந்திருக்கு. கொள்ளிடம் அணை கட்டும் பொழுது வெள்ளைக்காரர்களுக்கு கற்கள் தேவைப்பட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கற்களை உடச்சி எடுத்துகிட்டு போய் அந்த கொள்ளிடம் கீழ் அணையில் போட்டு அணை கட்டியிருக்காங்க. அந்த திருச்சுற்று மண்டபத்தை நம்ம இப்போவும் பார்க்க முடியும். ஆனால் மேற்புற கூரையோ 2வது அடுக்கோ இல்லாமல் வெறும் அடிமட்டத்தோடு மட்டும் அந்த மண்டபத்தை பார்க்க முடியுது. அந்த மண்டபம் இருந்திருந்தால் இந்த கோயில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருந்திருக்குங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எங்கிருந்து பார்த்தாலும் கோயிலை பார்த்த வண்ணமே சுற்றும்படியாக அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பில் உள்புறத்தில் பல கோயில் சிற்பங்களை அமைத்த வண்ணமே அந்த திருச்சுற்று மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. திருச்சுற்று மண்டபத்தை நம்ம பார்த்துட்டு இந்த கோயிலோட மற்றொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த கோயில் ஒரு போர் தளவாடமாகவே இருந்திருக்கு. கல் கட்டடம்னால முகலாயர் காலத்தில் முற்றிலும் இடிக்கப்பட்டு ஒரு போர் தளவாடமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பின்னாடி பிரெஞ்சுக்காரங்க முன்புறத்தில் பீரங்கி அமைக்கும் வண்ணம் ஒரு கட்டட அமைப்பை கட்டியிருக்காங்க. அதை ஆங்கிலேயரும் அதவே ஃபாலோ பண்ணி தங்களோட பீரங்கியில் நிறுத்தி எதிரி படைகளை தாக்கியிருக்காங்க. பல போர்களையும் பார்த்ததுனால இந்த கோயில் பாதி அதிசயம் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும் வண்ணம், பாதி கோயிலாக மட்டுமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிது. எதிரிகளாலும் காலத்தாலும் அழிக்கப்பட்டாலும் மறுபடியும் அந்த கோயில் நம்ம கண் முன்னாடி எழுந்து நின்று நம்மளோட பெருமையை நம்ம கண் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த கோயிலோட வெளிப்புறத்தில் முன்புறம் அந்த கோயிலோட திருக்குளம் இருக்குது. அது ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இப்போ நம்ம திருக்குளத்தையும் கோயிலையும் வரலாறையும் பார்த்துட்டோம். இந்த ஊரை பற்றியும் கங்கை கொண்ட சோழபுரத்தோட பாதுகாப்புக்காக ராஜராஜ சோழன் தன்னோட 4 புற எல்லையிலையும் காளி சிற்பங்களை நிறுவினார். அதில் ஒரு காளி சிற்பம் கோயிலை நான் போய் பார்த்தேன். வாங்க. இந்த கோயிலில் இருந்து சென்னை போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு உள் கிராமத்தின் உள்பகுதியில் போய் பார்த்தோம்னா ஒரு அழகிய தாமரை குளத்தின் எதிர்ப்புறத்தில் மிக அமைதியாக செங்கமேடு அப்படிங்கிற இடத்துல தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட அந்த காளி சிற்பம் அமைஞ்சிருக்கு. கலிங்கப்போர் மற்ற போர்களில் ஜெயித்ததன் அடையாளமாக அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட காளி சிற்பங்களை தன்னோட நாட்டின் எல்லை பகுதியில் காவல் தெய்வமாக தன்னோட நாட்டின் தலைநகரோட பாதுகாப்புக்காக ராஜேந்திர சோழன் நிறுவினார். அதுதான் இந்த காளி சிற்பங்கள். ஊர்காவல் தெய்வங்களோட காளி சிற்பமும் அவ்வளோ ஒரு அற்புதமாக ஆக்ரோஷமாக காட்சி தர்றாங்க. ராஜேந்திர சோழனோட தலைநகரையும் பார்த்துட்டோம். அவர் கட்டிய கோயிலும் பார்த்தாச்சு. அவருடைய எல்லை காவல் தெய்வங்களையும் பார்த்தாச்சு. அவர் புதிதாக தோண்டிய சோழகங்கைங்கிற ஏரியும் பார்த்தாச்சு. அவரோட அரண்மனையை போய் பார்க்கலாம். அது மாளிகை மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் அந்த மாளிகை மேடு. இப்போது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய இதுதான் ராஜேந்திர சோழனோட அரண்மனை இருந்த இடம். இது பல கிலோமீட்டர் அளவு பறந்து விழிந்த ஒரு அரண்மனையாக இருந்திருக்கு. கீழ்ப்புற கற்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பழைய இடிந்த சுவரும் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மண் மேடாக இருந்திருக்கு பல கிலோமீட்டர் அளவுக்கு. அதை அங்கே இருக்க மக்கள் பல்வேறு வகையில் பயன்படுத்தி அது என்னன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு.
உள்புறத்தில் பல சுவர்களும் பல தூண்களும் பல மேடுகளும் இருக்குது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானையையும் அங்கே இருக்கிறவர் காமிச்சார். இதுதான் அந்த பானை, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே இருக்கவர் இந்த மாளிகை மேடை பற்றி, இந்த ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி காளி கோயிலுக்கு அந்த காளி வந்து கலிங்க நாட்டிலேருந்து கன்னியாகுமரி கலிங்க சிற்பம், கலிங்க நாட்டு சிற்பம் தான் காளி. அதனால் செங்கல் தாய் விட்டாட செங்கமேடு பக்கத்தில் வந்து கொல்லாபுரம்பாங்க. கொல்லாபுரம்னு கொட்டால் கொள்ளனை கொண்ட பதியத்து பூரா கொல்லாபுரம்பாங்க. சாப்பிட்றாங்கல்ல, சோளா பீரில் அடித்து கொட்டுறாங்கல்ல, அவங்களாம் கொண்ட பதியத்து பூரா கொல்லாபுரம்பாங்க. பக்கத்தில் அப்படியே மீன் சுட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மீன் சுட்டி ஆறு சேர்ற மீன் சுட்டி தானே சொல்கிறீங்க? சொல்லுங்கள். அதாவது பாண்டிய மன்னர்கள் தரமட்டமாக ஆக்கிட்டு மீன் கொடியை நாட்டினானா மீன் கொடி சுட்டினாலும் தெரியாது. அதனால் மீன் சுட்டி. அப்படியே நேராக காடு வெட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், காடு வெட்டி குருலாம் இருக்கும். காடு வெட்டி மன்னார்குடி. அந்த காடு வெட்டி காடு வெட்டவனை கொண்டு நிறுத்தி தான் காடு வெட்டிம்பாங்க. பக்கத்தில் வந்து படநிலம்பாங்க. படையை கொண்டு நிறுத்துறது படநிலை. படையை கொண்டு நிறுத்துறது படநிலை. அப்படியே நேராக மீன் ஷூட்டிங் கிழக்க வந்தீங்கன்னா ராமதேவநல்லூர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ராமநல்லூர்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. பூர்வீக பேர் ராமதேவநல்லூர். ராமர்கள் படையெடுக்கிறது ராமதேவநல்லூர். அப்படியே கிழக்க வந்து வில்லுவகுளம்பாங்க. அதுக்கு கிழக்க தேன் திரும்பி போனால் வில்லுவகுளம். அதாவது சோழாப்பியில் வில்ல எவ்வளோ தூரம் வர்றாங்க பார்க்குறதுனா வில்லுவகுளம்பாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து கண்டேன்மங்கலம் ஊர் பேர். கண்டேன்மங்கலம். நாங்கள் கண்டமங்கலம் போவோம், அது பூர்வீக பேர் கண்டேன்மங்கலம். சோழா வந்து மெட்ராஸ் ரோடு வந்து கங்கரசாலம் போகிறீங்களா கோயிலுக்கு நேராக ஒரு தார் ரோடு போவோம். தார் ரோடு போனால் யானை சிற்பம் இருக்குது. 80 அடி உயரம் யானை சிற்பம். 80 அடி. கோயிலுக்கிட்டேயாண்ணா? கோயிலுக்கு நேர் ஏற்ற மாரி. அந்த ஊர் பேர் இளைய பெருமாள் கோவில். அது வந்து அழகர் கோயில்னு சொல்லுவாங்க. அழகர் கோயில். ஆமாம், இருக்குது அழகர் கோயில். அந்த யானை சிற்பம் 80 அடி உயரம். அது பொம்பளைக்கு அளவோடு கிடையாது, ஆம்பளைக்கு மட்டும்தான். அந்த கோயில் உள்ளே போனால் பாதம் மட்டும்தான் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது யானையை பார்ப்பீங்க. யானைக்கு உள்ளே போனால் அந்த யானை இது பெண் பாதம் பார்க்கலாம், கால் மட்டும். அதுதான் இன்னமும் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் யானை சிற்பம் சோழாப்பியில் சுக சிற்பம் செஞ்சது அப்படியே வெளியில் இருக்குது. அது 80 அடி உயரம். ஒரு பஸ் நீட்டு. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா வரும் அது? கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். அவ்வளோதானா? ஆமாம். அப்படியே பார்த்து நீங்கள் நேராக மீன் சிட்டி போயிடலாம். யானைக்கு பிண்டி போனால் மீன் சிட்டி, லெஃப்ட்டு போனால் மெட்ராஸ் ரோடு, ரைட்டில் போனால் கும்மான் ரோடு. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் போயிடலாம். அப்படியே யானைக்கு பீண்டி போயிடுங்க. சரி, இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது வேறு? இந்த பக்கம் பெரிய ஏரி ஒன்று இருக்குது, பொன்னேரி என்கின்ற சோழகங்கை ஏரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் சோழகங்கை ஏரியில் ஒரு காளி கோயில் இருக்குங்கிறாங்களேண்ணா? அது காளி கோயில் அங்கே கிடையாது சார். 4 காளி கோயில்ண்ணா மொத்தம். நீங்கள் 2 கோயில் சொல்லிட்டீங்க கரெக்டாக. இன்னும் 2 கோயில் இருக்குது. 2 கோயில் வந்து எல்லக்காளி ஒன்று இங்கே. எல்லக்காளி 4 மொத்தம். செங்கமேட்டில் ஒன்றும், நீங்கள் சொல்கிற அழகர் கோயிலில் ஒன்றும் இருக்குது. நம்ம இது இருக்குது, சோழிங்க ஏரி இருக்கு பாருங்க, அந்த ஏரிக்கரையிலையும் ஒரு காளி கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம அணைக்கட்டு போகிறோம்ல, அணைக்கட்டு போகிற வழியிலும் ஒரு காளி கோயில் இருக்குது. அதாவது டாஸ்மார்க் இருக்குங்க. தொட்டி வளம்னு சொன்னாலும் தொட்டி வளம், ஆடு மாடு வாக்கணமான தண்ணி குடிச்சா தொட்டி வளம்னு சொன்னால அந்த ஊரில் ஒரு காளி இருக்குது. அதான் அது 4 எல்லை. இந்த கோயிலுக்கு எல்லைக்கு 4 கோயில் வச்சிருக்காரு அவர். பக்கத்தில் வந்து வீரசோழபுரம். பையன் வீரசோழன் தான். பையனோட ஊர் பேரில் ஊர் பேரை வீரசோழபுரம் வச்சுட்டாங்க. பக்கத்தில் வந்து மெய்கால்புத்தூர். சோழாப்பில் மெய்யை மறந்து காவல் நிற்பாங்க. மெய்காவல்புத்தூர் காவலுக்காக உள்ள யாரும் வராதபடிக்கு செக் பண்ணி அனுப்புறது. அதர் ஸ்டேட் வரக்கூடாது, செக் பண்ணி வர்றதாக மெய்கால்புத்தூர். கிழக்க வந்து வானவநல்லூர்பாங்க. வானவநல்லூர்னு கேட்டால் சோழாப்பில் வானம் வேடிக்கை தயாரிக்கப்பட்ட இடம் வானவநல்லூர். இந்த வெடியெல்லாம் வைக்கிற மாதிரி வெடியெல்லாம் தயாரிக்கப்பட்ட இடம், விற்கிற இடம் வானவநல்லூர். இந்த மாளிகைக்காக மாளிகை மேடு. இதுக்கு நேராக உட்கோட்டம்பாங்க. அதாவது உள்மதி வெளிமதி கோட்டை. அப்படியே பக்கத்தில் வந்து யுத்த பள்ளம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து பட்டு தறி சொந்தமாக செய்கிறாங்க. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சொந்தமாக எல்லாம் ஊர் பேர். பக்கத்தில் வந்து வெட்டியார் வீட்டு ஊர் பேர். வெட்டியார் வீட்டுன்னு கேட்டால் வெட்டியா வந்தால் வெட்டு தான் வேலையை. அதெல்லாம் வெட்டியார் வீட்டு. எங்கே நம்ம அழகு இருக்கணும் நேரு வடக்க காடு வெட்டிக்கு முன்னாடி வெட்டியார் வீட்டும்பாங்க. இப்படி காரணம் பேராக நிறையா இருக்குது. நான் புக்கெலாம் படிக்காமல் நேராக விநாயகடி பக்கத்தில் சிமெண்ட் பேட்டி இருக்குது. விநாயகடி அல்ட்ராடெக் சிமெண்ட் பேட்டி. அதுக்கு நேராக உள்ளே போனால் ஒரு 6 கிலோமீட்டரில் முட்டுவஞ்சேரின்னு ஊர் இருக்குது. முட்டுவஞ்சேரின்னு கேட்டால் முத்து பாலம் தயாரிக்கப்பட்ட இடம் முட்டுவஞ்சேரி.
அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்த அவரோட கருத்துக்களையும் அவர் சொன்ன விஷயங்களும் ஒவ்வொரு ஊரும் எப்படி ஊர் பேராக மாறி இருக்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட்டோம். அவர் இன்னும் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். அதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இருந்த சோழர் கலைக்கூடத்தையும் அங்கு சேகரிக்க வைக்கப்பட்ட பல பொருட்களையும் நம்ம பார்த்தோம். அந்த ஊரை சுற்றி எங்கே தோண்டினாலும் பானை ஓடுகளும் செங்கல் சிற்பங்களும் செங்கலுமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போ இருக்கக்கூடிய சிறிய பகுதிகளை மட்டும்தான் தொல்லியல் துறை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து பல சிற்பங்களையும் பல கல் தூண்களையும் எடுத்திருக்காங்க. ஒரு தங்கத்தினாலான கை காப்பும் எடுத்திருக்காங்க. பல்வேறு ஆயுதங்கள், பல்வேறு கல்வெட்டுக்கள் போன்ற எல்லாமே இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிடைப்பதாக இங்கே சொல்கிறாங்க. இந்த மாளிகை 1 கிலோமீட்டர் அளவில் பறந்து விரிஞ்ச ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகையாக இருந்ததாகவும் இங்கே இருந்தவர் சொன்னார். 1 கிலோமீட்டர் அளவு இருந்துருச்சுன்னா இது நெருக்கி பெருவுடையார் கோயில் வரைக்கும் இந்த மண்டபம் இருந்திருக்கும், இந்த மாளிகை இருந்திருக்கும். இந்த மாளிகைக்கும் பெருவுடையார் கோயிலுக்கும் இடையே சுரங்கப்பாதை அமைப்புகளும் பல்வேறு தகவல் தொடர்பு அமைப்புகளும் இருந்ததாகவும் அங்கே இருக்கவர் சொன்னார். இதுதான் இங்கே எடுக்கப்பட்ட தங்க கை காப்பு, அங்கே எடுக்கப்பட்ட சிறு சிறு மணிகளான பொருட்கள். இது இங்கேருந்து பழமையான ஆயுதங்களும் நிறையா எடுத்திருக்காங்க. பல்வேறு உடைந்த சிற்பங்களையும் காட்சி பொருளாக இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் தெற்காசியாவையே ஆட்சி செய்த ஒரு மாபெரும் தலைநகரம் இப்போ ஒரு சிறு சிறு குக்கிராமங்களாகவும் சிறு சிறு பகுதிகளாகவும் சிதறி எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு மண் மேடான ஒரு பகுதியாக மாறி இருக்கு. இது நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நெருப்பில் இருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல தமிழரினம் மறுபடியும் எழுந்து வந்து அதோட சாதனைகளையும் அதோட பெருமைகளும் நிலைநாட்டி கொண்டே தான் இருக்கும். விலக மனதில்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து நான் கிளம்புகிறேன் நண்பர்களே. கிளம்புவதற்கு முன்னாடி அங்கே இருக்க சோழகங்கம் ஏரியும் பார்த்துட்டு சில புகைப்பட தொகுப்புகளை உங்கள் கண் முன்னாடி அழிச்சிட்டு நான் இந்த வீடியோவை இற்றோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரணும்னா உங்களோட சப்போர்ட்டை நமக்கு தாருங்கள்.